Infinixல இருந்து வெறும் 6000 ரூபாய்க்கு ரொம்ப ஒரு கம்மியான பிரைஸ்ல Infinix Smart HD 2021 அப்படிங்கிற மாதிரி ஒரு மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க, என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படிங்கிற எல்லாத்தையுமே அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ண போறோம். அதனால ஒரு 6000 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஸ்மார்ட் போன் எதிர்பார்க்கறீங்க அப்படினா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ்ல ஸ்மார்ட் போன் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. நிறைய பேர் வந்து என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன் வாங்குவாங்க. ஒன்னு பேரண்ட்ஸ்க்கு வாங்குவாங்க, இல்ல குழந்தைகளுக்கு வாங்குவாங்க. எல்லா வீட்லயுமே யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன் தேவைப்படும். இந்த மாதிரி பேசிக்கான என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன் பாக்கும்போது நீங்க என்ன பிரைஸ் செக்மென்ட்ல பாப்பீங்க அப்படிங்கற பிரைஸ் செக்மென்ட்ட மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து என்ன பிரைஸ் செக்மென்ட் கமெண்ட் பண்றாங்களோ அந்த பிரைஸ் செக்மென்ட்ல பெஸ்டான மொபைல்ஸ் என்னென்ன அப்படினு சொல்லி டீடைலா வீடியோ பண்ண நான் முயற்சி பண்றேன். இப்போ இந்த Infinix Smart HD 2021 அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ஒன் பை ஒன்னா பாப்போம். முதல்ல பாக்ஸ்ல பார்த்தோம் அப்படினா ஃப்ரண்ட்ல ஒரு மொபைல் மாதிரி இமேஜ் கொடுத்து Infinix Smart HD 2021 அப்படினு கொடுத்திருக்காங்க. கீழ பார்த்தோம் அப்படினா DTS சவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. 5000 mAh 2GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படினு கொடுத்திருக்காங்க. ரியல்ல பார்த்தோம் அப்படினா அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணிருக்காங்க. எப்பவும் போல மேட் இன் இந்தியா அப்படிங்கறதையும் போட்டுருக்காங்க. எல்லாத்தையுமே வெளியில வாங்கி இந்தியால அசெம்பிள் பண்ண ஒரு மொபைல் தான். கம்ப்ளீட் மேட் இன் இந்தியா மொபைல் கிடையாது. எல்லா மொபைலுமே அப்படிதான் பண்றாங்க. சோ இப்போ பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத அன்பாக்ஸ் பண்ணி ஒன் பை ஒன்னா பார்ப்போம். முதல்ல பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படினா பாக்ஸ்ல மேலேயே மொபைல் கொடுத்திருக்காங்க. அந்த மொபைல் ஸ்கிரீன் மேல ஒரு பேப்பர் கொடுத்திருக்காங்க. அந்த பேப்பர்லயும் சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணிருக்காங்க. அதை எடுத்துருவோம். அதை எடுத்ததுக்கு அப்புறம் மொபைலோட ரியர் டிசைன், அந்த கலர் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு V ஷேப்ல லைட் ஃப்ளோ ஆகுற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. இந்த பளிச்சுன்னு ஒரு ப்ளூ கலர் மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் வந்து இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. இத பத்தி நம்ம உள்ள டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். மொபைலை ஆன் பண்ணி பக்கத்துல வச்சிருவோம். அதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படினா ஒரு சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. 6 வாட் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. மைக்ரோ USB கேபிள் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா மொபைலுக்கு வந்து ஒரு பேக் கேஸ் கொடுத்திருக்காங்க. TPU கேஸ் கிடையாது. பிளாஸ்டிக் மிக்ஸ் பண்ண ஒரு கிளாஸ் மாதிரியான கேஸ் கொடுத்திருக்காங்க. கேஸ் வந்து மொபைலுக்கு நல்லாவே ஃபிட் ஆகுது அப்படினு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படினா ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கொடுத்திருக்காங்க. யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இவ்வளவுதான் பாக்ஸ்க்குள்ள இருக்குது. வேற எதுவுமே இல்ல. இப்போ மொபைலை பத்தி டீடைலா பார்ப்போம். முதல்ல பிசிக்கல் பிளேஸ்மென்ட் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்த்துட்டு வந்துருவோம். டாப்ல பார்த்தோம் அப்படினா 3.5 mm ஜாக் கொடுத்திருக்காங்க. வேற எதுவுமே இல்ல. அப்படியே ரைட் சைடுல வந்தோம் அப்படினா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது, பவர் பட்டன் இருக்குது. பாட்டம்ல வந்து அப்படினா மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட் இருக்குது, மைக் இருக்குது. வேற எதுவுமே இல்ல. லெஃப்ட் சைடுல வந்தா எதுவுமே கொடுக்கல. இங்க ரியர்ல ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. சிம் ஸ்லாட் இதெல்லாமே நீங்க கேஸை ரிமூவ் பண்ணி தான் சிம் போட்டுக்க முடியும். டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. இவ்வளவுதான் பிளேஸ்மென்ட். இப்போ மொபைலை பத்தி டீடைலா பார்ப்போம். முதல்ல டிசைன் அண்ட் டிஸ்ப்ளே. இந்த மொபைல் வந்து ஒரு காம்பாக்டான ஒரு சின்ன டிஸ்ப்ளே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வர மொபைல் எல்லாமே பார்த்தோம் அப்படினா மினிமம் 6.4 inch 6.5 inchல இருந்து Infinix டெக்னாலஜில எல்லாம் 7 inch வரைக்குமே மொபைல்ஸ் அவேலபிளா இருக்கு. அந்த அளவுக்கு பெரிய டிஸ்ப்ளே அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த மொபைல் வந்து 6.1 inch தான் கொடுத்திருக்காங்க. அதனால ஒரு காம்பாக்டான ஒரு சின்ன டிஸ்ப்ளே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் வந்து ஒரு நல்ல மொபைலா தெரியும். இதுல வந்து HD+ டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைலோட வருது. பட் ஃபுல் வியூ டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சின்ன எல்லாமே ரொம்ப பெருசா இருக்குது. மேல அந்த சைடுல எல்லாமே பார்க்கும்போது ஓரளவுக்கு ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ வந்து அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்காது. டிஸ்ப்ளே பொறுத்தவரை ஓரளவு டீசென்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். HD+ டிஸ்ப்ளேல என்ன கொடுக்க முடியுமோ, இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு என்ன ஆஃபர் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே நல்லாவே இருக்குது. அவுட்டோர்லயுமே டிஸ்ப்ளே வந்து நல்லா பிரைட்டாவே தெரியுது. அப்படியே ரியர்ல பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு V மாதிரி தெரியுற மாதிரி ஒரு லைட் ஃப்ளோ மாதிரி ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் டாப்ல ஸ்கொயர் ஷேப்ல வந்து கேமரா பிளேஸ் பண்ணிருக்காங்க. அது பார்க்கிறதுக்கு ஒரு 3 கேமரா மாதிரி தெரிஞ்சாலும் அதுல வந்து சிங்கிள் கேமரா தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்னு டம்மி மாதிரி ஒரு ரவுண்ட்ல கொடுத்து அதுக்குள்ள சில டெக்ஸ்ட் கொடுத்திருக்காங்க. பட் அது வந்து கேமரா கிடையாது. அதுக்கப்புறம் இந்த சைடுல பார்த்தோம் அப்படின்னா ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. டுயல் ஃபிளாஷ் இருக்குது. ரியர்ல Fingerprint சென்சார் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மென்ட்ல பெருசா எந்த பிராண்டுமே ஆஃபர் பண்ண மாட்டாங்க. டெக்னோ, Infinix அவங்க தான் ஆஃபர் பண்றாங்க. நீங்க Redmi, Realme இதெல்லாம் Fingerprint சென்சாரோட மொபைல் வாங்கணும் அப்படினா 8500 ரூபாய் 9000 ரூபாய்க்கு போயிடுது. பட் இந்த பிரைஸ் செக்மென்ட்ல Fingerprint சென்சார் இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா டிசைன் அண்ட் டிஸ்ப்ளே அப்படினு பாக்கும்போது இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு நல்லாவே பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லலாம். அடுத்ததா கேமரா அப்படினு பார்த்தோம்னா ரியர்ல சிங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. 8 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. டுயல் LED ஃபிளாஷ் இருக்குது. கேமராலயுமே பெரிய அளவுல ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுக்கல. ரியர் கேமரால ஆப்ஷன்ஸ் அப்படினு பார்த்தோம்னா வீடியோ, AI கேம், பியூட்டி, போர்ட்ரைட், பனோரமா இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் ஃபுல் HD வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியுது. அப்படியே இங்க செல்ஃபிக்கு வந்தா அப்படினா 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இதுலயும் டுயல் ஃபிளாஷ் இருக்குது. Infinix டெக்னோ வந்து இந்த ஃபிளாஷை வந்து கொடுக்கறத மறக்கவே மாட்டேங்கிறாங்க. செல்ஃபி, ரியர் இது எல்லாத்துலயுமே ஒரு பயங்கரமா கொடுத்துறாங்க. இந்த மொபைலையும் அது டுயல் செல்ஃபி ஃபிளாஷ் கொடுத்திருக்கிறது ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லலாம்.
பண்ணலாம். செல்ஃபி கேமராலயும் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வீடியோ, ஏஐ கேம், பியூட்டி, போர்ட்ரைட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்க பனோரமாவை வைட் செல்ஃபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பனோரமா அளவுக்கு ரொம்ப வைடா எடுக்க முடியாது. சோ கொஞ்சம் வைடா எடுக்கணும் அப்படின்னா நீங்க மூவ் பண்ணி வைட் செல்ஃபி எடுத்துக்க முடியுது. போட்டோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அவுட்டோர்ல எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவு டீசென்ட்டா இருக்குது. அதுவும் க்ளோஸ் அப்பா ஷாட் எடுக்கும்போது போட்டோ குவாலிட்டி இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் லாங் ஷாட்டா வச்சீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்ல, கொஞ்சம் டார்க்காவும் தெரியுது. ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படினாலே அவுட்டோர்ல எடுத்த போட்டோஸ்லமே நாய்ஸ் தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு கிளியரான பிக்சர் குவாலிட்டி கிடையாது. செல்ஃபி கேமராவும் அதே மாதிரி தான் இருக்கு. இன்டோர்ல அதுவும் லோ லைட்ல எடுத்தோம் அப்படின்னா சுத்தமா போட்டோ குவாலிட்டி நல்லா இல்ல. பட் இந்த மொபைலோட பிரைஸ் செக்மெண்ட்டை கன்சிடர் பண்ணும்போது ஓரளவு நம்மளால போட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துக்க முடியுது. மேக்ஸிமம் ஃபுல் ஹெச்டி வரைக்கும் செல்ஃபி, ரியர் ரெண்டுலமே எடுத்துக்க முடியுது. ஆனா பெரிய அளவுல நீங்க போட்டோவோ, வீடியோ குவாலிட்டியோ இந்த மொபைல்ல எதிர்பார்க்காதீங்க. சும்மா பேருக்கு கேமரா இதெல்லாம் எடுத்துக்க முடியும். சோ சாம்பிள் போட்டோஸ் காட்டுறேன், நீங்களே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா இந்த மொபைல்ல ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Helio A20 அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம மொபைல் யூஸ் பண்ணிக்க முடியும். சின்ன சின்ன குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாமே விளையாண்டுக்க முடியும். இது வந்து ஒரு 12nm ப்ராசஸர், 1.8 GHz ஸ்பீட்ல ரன் ஆகக்கூடியது. இதை வச்சு ரொம்ப பேசிக்கான கேம்ஸ் எல்லாம் விளையாட முடியும். பெரிய அளவுல நீங்க கேமிங் விளையாடுவீங்க அப்படின்னா இந்த மொபைலை சூஸ் பண்ண வேண்டாம். இது வந்து ஆன்லைன் எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கம்மியான பிரைஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால ப்ராசஸருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்லனா மட்டும் Infinix கொடுத்துருவாங்களா? பெரிய அளவுல நீங்க கேமர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் சூஸ் பண்ண வேண்டாம். சோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நார்மலா இருக்கும். ரொம்ப சின்ன சின்ன கேம்ஸ், ஒரு பேசிக்கான கேம்ஸ் எல்லாமே இந்த மொபைல்ல எந்த ஒரு லாகும் இல்லாம விளையாண்டுக்க முடியும். இதுல சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது Android 10 Go எடிஷன் கொடுத்திருக்காங்க. ஏன்னா 2GB RAM அப்படிங்கிறதுனால Go எடிஷன் தான் கொடுத்தாகணும். சோ Google வந்து 2GB RAM க்கு Go எடிஷன் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு ரீசன்ட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல Infinix UI XOS 6.02 வெர்ஷன் கொடுத்திருக்காங்க. லேட்டஸ்டா 7லாம் வந்துருச்சு. பட் இதுல 6.02 தான் கொடுத்திருக்காங்க. Go எடிஷனுக்கு இதுதான் சப்போர்ட் பண்ணுமா இல்ல அடுத்து டெவலப் பண்ணலையா அப்படின்னு தெரியல. இதுல ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் லிமிட்டடா தான் இருக்குது. நிறைய ப்ளோட்வேர்ஸ், ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப் எல்லாமே இருக்குது. இருந்தாலுமே நம்மளால மேக்ஸிமம் எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. நான் நிறைய ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். Facebook கூட அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. சோ சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லலாம். சாஃப்ட்வேர் மட்டுமே இந்த மொபைல்ல 7GB வரைக்கும் ஸ்டோரேஜ் பிடிச்சிருச்சு. மொத்தம் 32GB ல 7GB போக 24, 25GB தான் அவைலபிளா இருக்குது யூஸ் பண்றதுக்கு. ஆனா டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க SD கார்டு மூலமா ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மொபைல் அதர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா Fingerprint சென்சார் பெரிய அளவுல ஃபாஸ்டா ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கை வச்சு நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் தான் அன்லாக் பண்ணுது. மத்தபடி Fingerprint சென்சார் வந்து அக்யூரேட்டா இருக்குது. அதுல எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஃபேஸ் அன்லாக்கும் நல்லா அக்யூரேட்டா ஒர்க் பண்ணுது. ஆனா நல்ல லைட்டிங் இருக்கிற இடத்துல ஒர்க் பண்ணுது. லோ லைட்ல சில நேரம் ஒர்க் பண்ணுது, சில நேரம் ஒர்க் ஆகல. சோ இந்த பிரைஸ் செக்மென்ட்ல நம்ம அதெல்லாம் பெருசா எதிர்பார்க்க முடியாது. இவங்க கொடுத்திருக்கிற 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரால. அடுத்ததா இதோட மியூசிக் குவாலிட்டி ஓரளவு டீசென்ட்டா இருக்கு. பெரிய அளவுலலாம் நீங்க மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்க வேண்டாம் இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு. இதுல நெட்வொர்க், கால் குவாலிட்டி இதெல்லாமே நல்லாவே இருக்கு. எந்த ஒரு இஷ்யூஸும் இல்ல. அடுத்ததா இதுல பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. ஓரளவு சின்ன 6.1 இன்ச் டிஸ்ப்ளே அப்படிங்கறதனால வெறும் HD+ டிஸ்ப்ளே அப்படிங்கறதனால பவர் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்குது. Helio A20 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கும் பெரிய அளவுல நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அதனால பேட்டரி வந்து நல்லாவே நிக்குது. ஒரு ஆன்லைன் கிளாஸ்க்காக நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் வந்து நல்லாவே நிக்கும். எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. லாங் டர்ம்க்கும் நீங்க கண்டினியூஸா கிளாஸ் யூஸ் பண்ண முடியும். சோ இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பேட்டரியில பெருசா ப்ராப்ளம் இல்ல. ஆனா ஒரு சில நாள்லயே இத சொல்ல முடியாது. ஒரு 1 month 2 month யூஸ் பண்ணி பார்த்தா தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் இன்னொரு வீடியோ போட்டேன் அப்படினா அதுல டீடைலா அப்டேட் பண்றேன். இல்ல சார்ஜிங் அடாப்டர் அப்படினு பாக்கும்போது 6 வாட் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஒரு 10 வாட் அடாப்டர் கொடுத்திருந்தாங்க அப்படினா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சோ இதை யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணும்போது கொஞ்சம் டைமிங் அதிகமா தான் இருக்கு. இருந்தாலும் நான் 0 to 100% ஃபுல்லா சார்ஜ் பண்ணி செக் பண்ணல. அது உங்களுக்கு தேவையா அப்படினா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க அப்படினா சார்ஜிங் டெஸ்ட் வந்து நான் இன்னொரு வீடியோ பண்றேன். இல்ல அதை நான் செக் பண்ணிட்டு எவ்வளவு டைம் ஆகுது அப்படிங்கறத Telegram குரூப்ல அப்டேட் பண்றேன். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. ஃபைனலா அதோட பிரைஸ் அப்படினு பார்த்தா இதுல ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 2GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 6000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. உங்களுக்கு ஸ்டோரேஜ் பத்தல அப்படினாலும் நீங்க SD கார்டு மூலமா தேவையான அளவுக்கு இன்கிரீஸ் பண்ணிக்க முடியும். டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படினு கேட்டிங்கனா நீங்க மொபைல் வாங்க போறீங்க அப்படினா ஒரு 7000 ரூபாய் 8000 ரூபாய் அந்த மாதிரி வாங்க போறீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் 6000 ரூபாய் தான் என்னுடைய பட்ஜெட். இல்ல அதோட கம்மியா தான் பட்ஜெட் வச்சிருக்கிற ரொம்ப கம்மியான பிரைஸ்ல என்னுடைய பேரண்ட்ஸ்க்கோ இல்ல குழந்தைகளுக்கோ ஒரு ஆன்லைன் எஜுகேஷனுக்காக ஒரு ஸ்மார்ட் போன் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படினா இந்த மொபைல் வந்து கண்டிப்பா பெஸ்டான சாய்ஸா இருக்கும். ஏன்னா இந்த பிரைஸ் செக்மென்ட்ல இதை விட பெட்டரான மொபைல்ஸ் அவைலபிளே கிடையாது. சோ அந்த விஷயத்துல பாக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து இவங்க நல்லாவே பண்ணிருக்காங்க. இல்ல எனக்கு இதை விட பெட்டரான மொபைல்ஸ் வேணும் அப்படினா 6500 ரூபாய் 7000 ரூபாய் இதுல எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்க 6500 ரூபாய் போனீங்க அப்படினா டெக்னோ ஸ்பார்க்கோ 2020 மொபைல் இருக்குது. இதே ப்ராசஸர், இதோட கொஞ்சம் பெரிய டிஸ்ப்ளே, ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரோட அந்த மொபைல் அவைலபிளா இருக்கு. இதோட கொஞ்சம் பெரிய டிஸ்ப்ளேல கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு ஸ்பெக்ஸோட பெட்டரான கேமராவோட கிடைக்கும். இல்ல இன்னும் கொஞ்சம் நீங்க மேல போனீங்கன்னா 7000 ரூபாய்க்கு Redmi 9A இருக்குது. ஆனா
ஆனா ரெட்மி ரியல்மி இதெல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா 9000 ரூபாய்க்கு போனா மட்டும் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடைக்கும். இல்ல 8000 ரூபாய் 7000 ரூபாய் இதுல எல்லாமே கிடைக்காது. அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வேணும் அப்படின்னா மைக்ரோமேக்ஸ் இன் 1B ல அவைலபிளா இருக்குது. மைக்ரோமேக்ஸ் இன் 1B நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ணிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்டுல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சோ இவ்வளவுதான் இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு 6000 ரூபாய் தான் உங்களுடைய பட்ஜெட். ஆன்லைன் கிளாஸ்க்காக கம்மியான பிரைஸ்ல ஒரு ஸ்மார்ட் போன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த ஸ்மார்ட் போனை சூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒர்த்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த Infinix Smart HD 2021 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 6000 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஒர்த்னு நினைக்கிறீங்களா இல்ல ஒர்த் இல்லன்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற உங்களுடைய ஒபினியனை மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான மொபைல்ஸ் அப்புறம் கேட்ஜெட்ஸ் உடைய அன்பாக்சிங் ரிவ்யூ இதெல்லாம் நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் அப்டேட்டை இன்னும் ஃபாஸ்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.